வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். டங்ஸ்டன் உரிமத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். எடப்பாடி பழனிசாமி தான் சொத்து வரி உயர்வுக்கு காரணம். அமைச்சர் கே.என். நேரு பதிலடி. மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் தேர்வு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஏக்நாத் ஷிண்டே ஆலோசனை. எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. நாடாளுமன்றம் 4வது நாளாக முடங்கியது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். டங்ஸ்டன் உரிமத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்தின் வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்திடவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், குடைவரை கோவில்கள், சிற்பங்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்ச பாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்களுக்கு பிரபலமானது என்றும், இந்த பகுதியில் எந்த ஒரு சுரங்க நடவடிக்கை மேற்கொண்டாலும் அது ஈடு செய்ய முடியாத அளவிற்கு சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்ய ஒன்றிய அரசு சுரங்கத்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிடுமாறு சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்கம் தோண்டுவதற்கான ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். சொத்து வரி உயர்வுக்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் கே.என். நேரு பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரி திருத்த தீர்மானத்திற்கு எதிராய் அதிமுக போராட்ட நாடகத்தை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட 15வது நிதி ஆணையத்தின் அறிக்கையில், மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டுதோறும் சொத்து வரி வீதத்தை உயர்த்திட வேண்டும் என நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும், ஒன்றிய அரசின் தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் அம்ரூட் 2.0 ஆகியவற்றுக்கும் இதே நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒன்றிய அரசு இப்படி கடுமையான விதிகளை 15வது நிதி ஆணையத்தின் மூலம் விதித்த போது அவர்களோடு நட்புறவில் இருந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும், கடந்த அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்து உள்ளாட்சி அமைப்புகளை எல்லாம் திவால் ஆக்கியது எடப்பாடி பழனிசாமிதான் என்று குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிராவின் புதிய முதல்வரை தேர்வு செய்வது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஏக்நாத் ஷிண்டே சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மகாராஷ்டிராவின் தற்போதைய முதல்வராக ஏக்நாத் ஷிண்டேவும் துணை முதல்வராக அஜித் பவாரும் பதவி வகித்து வருகின்றனர். இந்நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் யார் என்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து பேசிய பாஜக நிர்வாகிகள், மகாராஷ்டிராவின் புதிய அமைச்சரவையில் 43 பேரை அமைச்சர்களாக நியமனம் செய்து ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு 12 கேபினெட் அமைச்சரவை பதவிகள் வழங்கப்படும் என்றும், ஊரக வளர்ச்சி, பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்கள் ஷிண்டே அணிக்கு ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றம் 4வது நாளாக முடங்கியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. அப்போது அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை, உத்தரப்பிரதேசத்தில் சம்பாவில் சமீபத்தில் நடந்த வன்முறை ஆகியவற்றை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றம் 4வது நாளாக முடங்கியது. இதையடுத்து மக்களவை கூட்டத்தொடர் நண்பகல் 12 மணிக்கும், மாநிலங்களவை திங்கட்கிழமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்து புதுச்சேரிக்கு மிக அருகில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிலும்
புதுச்சேரியில் இருந்து கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் 360 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. அதே நேரம் நாகப்பட்டினத்தில் இருந்து கிழக்கு திசையில் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையின் திரிகோணமலையில் இருந்து வடகிழக்கு திசையில் 260 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுவடைந்து புதுச்சேரிக்கு மிக அருகில் நாளை மதியம் கரையை கடக்கும் என்றும், மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நெல்லையில் பேரூராட்சிகளுக்கான தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான குழாய்கள் பதிக்கும் பணிக்கு சபாநாயகர் அப்பாவு அடிக்கல் நாட்டினார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தமிழக அரசு சார்பில் 423 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட முத்துசாமிபுரத்தில் குடிநீருக்கான குழாய்கள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதனை தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, ராதாபுரம் தொகுதியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து குடிநீர் பற்றாக்குறையை தீர்த்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் என்றும், அவர்கள் வழியில் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மண்டல தலைமை குடிநீர் பொறியாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அன்றைய முதல்வர் கலைஞர் முதல்வராக இருந்தார் 96. அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஒரு டேங்க் 2 டேங்க்ல கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இந்த தொகுதியில கட்டப்பட்டதில் 100க்கு மேற்பட்டது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒதுக்கப்பட்ட மக்கள் என்று புறக்கணித்து வைத்தவர்களுக்கு முதலாக டேங்க் கட்டி தெருவில் நல்லியை தந்தது உங்கள் அப்பாவு கலைஞர் என்பதை மறக்க மாட்டேன். நாமக்கல் அருகே விவேகானந்தா கல்லூரியில் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு எலையாம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காவிய தர்ஷினி என்பவர் B.Pharm படிப்பதற்காக கல்லூரியில் சேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்லூரியில் சேர்ந்து 3 தினங்களே ஆகும் நிலையில் 3வது தளத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சேலம் சரக DIG உமா மற்றும் திருச்செங்கோடு துணை கண்காணிப்பாளர் இமய வரம்பன் உள்ளிட்டோர் கல்லூரி வளாகத்திற்குள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது. கோவையில் உள்ள KRD தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பருத்தி ஆலைகள் மற்றும் ஜவுளி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு நடைபெறும் பாலியல் சீண்டல்கள் மற்றும் வன்கொடுமை குற்றங்கள் ஆகியவற்றை தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய KRD நிறுவனத்தின் இயக்குநர் பிருத்திவிராஜ், கோவையை சேர்ந்த பல்வேறு டெக்ஸ்டைல் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் மற்றும் மனிதவள அதிகாரிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு அடைந்ததாக தெரிவித்தார். தீர்க்கக்கூடிய வகையிலே பெஸ்ட் டெக்ஸ்டைல் மாடல் என்கிற சிறந்த ஜவுளி முன்மாதிரியை நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம். இதன் முதல் கட்டமாக பஞ்சாலைகள் மற்றும் ஆயத்த ஆடைகள் நிறுவனங்கள், கார்மெண்ட் ஏற்றுமதி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மேலாளர்கள், மனிதவள மேம்பாட்டு அலுவலர்கள் மற்றும் விடுதியில் இருக்கக்கூடிய வார்டன்கள் ஆகியோருக்காக இன்றைய சட்டங்கள், இன்றைய நடைமுறை சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது போன்றவற்றுக்காக இன்றைய தினம் கோவையிலே CAG பிரைட் ஹோட்டலில் இந்த பெஸ்ட் டெக்ஸ்டைல் மாடல் என்கிற சிறந்த ஜவுளி முன்மாதிரி திட்டத்தின் கீழ் இந்த ஒரு நாள் பயிலரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பயிலரங்கத்திலே இன்டர்னல் கமிட்டி என்கிற பணிபுரியும் இடத்தில் பெண் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் முறைகள் என்ன, அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும், மனிதவள மேம்பாட்டை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பது பற்றியும், எவ்வாறு சமூக தரங்களை ஆயத்த ஆடைகள் மற்றும் பஞ்சாலைகளில் கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்தும் விளக்கமாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மயிலாடுதுறையில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கருங்கல் சுவர் அமைத்து புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று இருப்பதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் மீனவ கிராமங்களில் கரையரிப்பு ஏற்பட்டு 10 அடி தூரத்திற்கு கரை உள்வாங்கியுள்ளது. இதனால் கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த மின் கம்பங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. மேலும் தரங்கம்பாடி துறைமுகம் பகுதிகளில் 100 அடி தூரம் வரை கரை அரிப்பு ஏற்பட்டிருப்பதால் கருங்கல் தடுப்பு சுவர் மற்றும் புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சர்வாதிகாரியை போல் நடந்து கொள்வதால் அக்கட்சியை சேர்ந்த 50 பேர் கட்சியில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் செயலாளர் உட்பட 50 பேர் கட்சியில் இருந்து விலகியுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களும் பேசிய அக்கட்சியின் முன்னாள் செயலாளரும் வழக்கறிஞருமான வினோத்குமார், கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சீமான் மரியாதை கொடுப்பது இல்லை என்றும் மதவாதத்தை ஆதரிக்கும் போக்கில் சீமான் பேசுவதால் கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஈழ போராட்டம் இந்த மாதிரி இதில் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ நடுவில் ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது எந்த அரசியல் கட்சியுமே எங்களுக்கு கை கொடுக்காதனால நாங்கள் 2009 நாம் தமிழர் கட்சி எல்லாரும் சேர்ந்து நான், சீமான் அண்ணன், மரியாதைக்குரிய அன்பு நண்பர் ராஜீவ்காந்தி எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்தோம். இப்போ காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம தலைமைக்கு எவ்வளவு தூரம் சொல்லியும் அதை யாரும் செவிமடுத்து எதுவுமே கொண்டு போகல. நம்ம இவ்வளவு நாளா பொருளாதார உதவி செஞ்சு கட்சியில பணம் நிறைய செலவு பண்ணி பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே செஞ்சு கட்சியை 15 வருஷமா வளர்த்திக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் இது பண்ணியும் இனிமேட்டு தலைமையில எந்த ஒரு மரியாதையும் இதுவும் இல்லை, சொல்லி மரியாதை இல்லை, பிடிச்சா இருங்க இல்லைன்னா விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால நாங்க நான் உட்பட மகளிர் பாசறை, மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை செயலாளர் ஆகியோர் அனைவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்றிலிருந்து விலகிறோம். ராணிப்பேட்டை அருகே யோக நரசிம்மர் திருக்கோவில் ரோப்கார் சேவையை குறித்து கைத்தறி அமைச்சர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் சென்று பார்வையிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவிலில் ரோப்கார் சேவை பக்தர்களுக்கான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி மற்றும் மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உணவிற்கு தவித்து வருகிறோம் என பக்தர்கள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து கார்த்திகை திருவிழா முடியும் வரை மதிய உணவு வழங்கப்படும் என்றும் அதற்கான செலவுகளை தாமே பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்தார். திருப்பத்தூர் அருகே வீட்டில் நுழைந்து மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்க நகையை பறித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதி அடுத்த தாதா குள்ளனூர் பகுதியை சேர்ந்த வீரமணி விஜயலட்சுமி தம்பதியினருக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இருவரும் வெளியூரில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வீரமணி புதிதாக கட்டி வரும் வீட்டின் கட்டட வேலையை பார்க்க சென்றுள்ளார். அப்போது மூதாட்டியை வீட்டில் தனியாக இருந்ததை அறிந்த 3 பேர் சரமாரியாக தாக்கி கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்க நகையை பறித்து சென்றுள்ளனர். பின்னர் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து விஜயலட்சுமியை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு மர்ம நபர்களையும் தேடி வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள பந்தல்குடியில் சுப்புலட்சுமி என்பவர் கணவரை இழந்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டின் அருகே துர்நாற்றம் வீசுவதை கண்டு சந்தேகம் அடைந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பெயரில் விரைந்து வந்த காவல்துறையினர் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது மூதாட்டி சுப்புலட்சுமி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் அருகே அரசு பள்ளியில் பயிலும் 2 மாணவிகள் சிலப்பதிகாரத்தை முழுமையாக முற்றோதல் செய்து உலக அளவில் முதன்முறையாக சாதனை படைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே என் சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவி வீரசெல்வி மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவி வேணி ஆகிய இருவரும் படித்து வருகின்றனர்.
இந்நிலையில் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் சிலப்பதிகாரத்தில் உள்ள 3 காண்டங்கள் மற்றும் 30 காதைகள் உள்ளிட்ட 5270 அடிகள் கொண்ட பாடல்களை மனப்பாடமாக முற்றோதல் செய்து ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை படைத்தனர். இந்த சாதனையை 4 மணி நேரம் 6 நிமிடம் இடைவிடாமல் 246 நிமிடங்களில் உலக அளவிலும் 2 அரசு பள்ளி மாணவிகள் முதன்முறையாக சாதனை படைத்துள்ளனர். இந்நிலையில் சிலப்பதிகாரத்தை முழுமையாக மனப்பாடம் செய்து ஒப்புவித்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பேராசிரியரும் பட்டிமன்ற நடுவருமான பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா கலந்து கொண்டு சாதனை நிகழ்த்திய வீரசெல்வி மற்றும் வேணி ஆகிய இருவருக்கும் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். மேலும் தனது சொந்த நிதியில் இருந்து மாணவிகளுக்கு தலா 10,000 ரூபாய், திருக்குறளில் உள்ள அனைத்து குறள்களையும் மனப்பாடமாக எழுதி சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு தலா 500 ரூபாய் வழங்கி பாராட்டினார். இதனை அடுத்து பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் சாலமன் பாப்பையா சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். புதுக்கோட்டையில் பாஜக, அதிமுக நிர்வாகிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கடுக்காக்காடு கிராமத்தை சேர்ந்த பாஜக மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் வீடு மற்றும் அலுவலகங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்போடு 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக உள்ள பழனிவேல் கடந்த ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகளில் இவருக்கு தொடர்பு உள்ளது என வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் கடுக்காக்காடு கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 57,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை நவம்பர் மாதம் தொடக்கம் முதலே சற்று ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் அதிகரித்து 7,160 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 57,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கடந்த ஒரு வாரமாக மாற்றமில்லாமல் விற்பனையான நிலையில் இன்று சற்று அதிகரித்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் உயர்ந்து 100 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தல் டிசம்பர் 15ஆம் தேதி நடத்தப்படும் என்று தேர்தல் அதிகாரியும் நீதிபதியுமான வி. பாரதிதாசன் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் அதிகாரி நீதிபதி பாரதிதாசன் வெளியிட்டார். இதுகுறித்து நீதிபதி பாரதிதாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிசம்பர் 17ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தப்பட்டு பத்திரிகையாளர் மன்றத்திற்கு ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு இணை செயலாளர் மற்றும் ஒரு பொருளாளர் என்று 6 நிர்வாகிகளும் 5 செயற்குழு உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நவம்பர் 30ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 7ஆம் தேதி நிறைவடையும் என்றும், டிசம்பர் 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அன்றைய தினமே மாலை 6 மணிக்கு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி பாரதிதாசன் தெரிவித்துள்ளார். காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவை சேர்ந்த 42 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக லெபனான் ராணுவம் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நேற்று காசா பகுதி முழுவதிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 42 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து பேசிய ஐக்கிய நாடுகளின் பாலஸ்தீனிய அகதிகள் அமைப்பின் தலைவர் பிலிப் லாசரணி, இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என 70% பேர் உயிரிழந்துள்ளதாகவும், கடந்த 7 வாரங்களில் மட்டும் 1,30,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டங்ஸ்டன் உரிமத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். எடப்பாடி பழனிசாமி தான் சொத்து வரி உயர்வுக்கு காரணம். அமைச்சர் கே.என். நேரு பதிலடி. மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் தேர்வு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஏக்நாத் ஷிண்டே ஆலோசனை. எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. நாடாளுமன்றம் 4வது நாளாக முடங்கியது.
ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.